உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் உலக நாடுகளை உலுக்கிய இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கத்தின் இறுதி நாட்கள் நெருங்குகின்றன. அமெரிக்க அதிபர் டிரம்ப், வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் இடையேயான இரண்டாவது உச்சி மாநாடு வியட்நாமில் இம்மாதம் 27, 28 நாட்களில் நடைபெறுகிறது. வெனிசுலாவில் தொடரும் அரசியல் நெருக்கடிக்கு இடையே மனிதாபிமான பிரச்சினை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. 40 உயிர்களை பலி கொண்ட புல்வாமா பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானம் மற்றும் பங்களாதேஷில் ஏற்பட்ட தீ விபத்தில் 70க்கும் மேலானோர் பலி. இன்னும் பல செய்திகளை தாங்கி வருகிறது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி. பயங்கரவாதம் என்கிற உலகளாவிய தீமை கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு வடிவங்களையும் பெயர்களையும் கொண்டு தொடர்ந்து மனித உயிர் இழப்பிற்கு காரணமாக இருந்துள்ளது. அல்-கொய்தா என்கிற பெயரில் ஒசாமா பின்லேடனின் தலைமையில் இந்த பயங்கரவாத இயக்கம் உலகின் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்தியதன் உச்சகட்டமாக அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் இரட்டை கோபுரங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 2011 ஆண்டு பாகிஸ்தானின் அபோடாபாத் நகரில் ஒசாமா பின்லேடனை அமெரிக்க படைகள் அடையாளம் கண்டு தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஒசாமா பின்லேடனின் முடிவு பயங்கரவாதத்தின் முடிவு என்று தவறாக கணக்கிடப்பட்டது. அல்-கொய்தா இயக்கத்தை சேர்ந்த சிலர் ஒன்றிணைந்து IS பயங்கரவாத இயக்கத்திற்கு வித்திட்டனர். இந்த இயக்கம் ஈராக் மற்றும் சிரியாவில் பயங்கரவாதம் மற்றும் வன்முறையை பயன்படுத்தி பல பகுதிகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த சுமார் 20 நாடுகளில் இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கத்தால் நடத்தப்பட்ட 100க்கும் மேற்பட்ட தாக்குதல்களில் 2000 பேர் கொல்லப்பட்டனர். ஈராக் மற்றும் சிரியாவில் சுமார் 34,000 சதுர மைல் பரப்பளவிலான நிலப்பகுதிகளில் இந்த இயக்கம் அதிகாரம் செலுத்தியது. அபுபக்ர் பக்தாதி தலைமையிலான இந்த இயக்கம் சிரியாவிலிருந்து செயல்பட்டது. ஈராக்கில் உள்ள மோசூல், திக்ரித் ஆகிய நகரங்கள் உட்பட IS பயங்கரவாத இயக்கம் பல நகரங்களை தன்வசமாக்கியது. அது மட்டுமல்லாது பல பத்திரிகையாளர்களை கொடூரமாக கொன்று குவித்தது. சிரியாவில் உள்ள பமீரா போன்ற பாதுகாக்கப்பட வேண்டிய பாரம்பரிய சின்னங்களும் தகர்க்கப்பட்டன. IS பயங்கரவாத இயக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் வேரோடு அழிப்பதற்கும் அமெரிக்கா தலைமையிலான நட்பு நாடுகளின் கூட்டுப்படைகள் முதலில் IS பயங்கரவாத நிலைகள் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தின. பின்பு இந்நாடுகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தரைப்படைகளையும் அனுப்பி வைத்தன. இதையடுத்து ஈராக்கில் கிட்டத்தட்ட அனைத்து பகுதிகளிலும் அந்நாட்டின் அரசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டன. ஆனால் சிரியாவை பொறுத்தவரை IS பயங்கரவாத நிலைகளை வேரோடு அழிப்பதற்கான முயற்சிகள் நீண்டு கொண்டே இருந்தன. சிரியாவின் ரசா, அஃப்ரின் ஆகிய நகரங்களில் இருந்து IS பயங்கரவாதத்தினரை வெளியேற்றுவதற்கு உறுதியான முயற்சிகள் எடுக்க வேண்டியிருந்தது. எனினும் சிரியாவின் பல பகுதிகளில் இருந்து IS பயங்கரவாத இயக்கத்தினர் வெளியேற்றப்படுகின்றனர் என்ற செய்திகளுக்கிடையே இவ்வியக்கத்தை தலைமை தாங்கி நடத்தி வந்த பக்தாதி தாக்குதல்களில் உயிரிழந்திருக்கக்கூடும் என்ற செய்தி வலம் வந்தது. தலைமையில் விரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கத்தின் செல்வாக்கும் வலிமையும் குறையத் தொடங்கின. இச்சூழலில் சிரியாவிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். தற்போது சிரியாவின் பாகூஸ் நகரில் நிலவும் சண்டை சூழல் சிரியாவில் உள்ள கடைசி IS பயங்கரவாத இயக்கத்தின் நிலைகளை வேரோடு அழிப்பதற்கான முயற்சி என்று கூறப்படுகிறது. இத்துடன் IS பயங்கரவாத இயக்கத்தின் கொடூரமான மனிதாபிமானமற்ற அடிப்படை வாதம் சார்ந்த துரதிர்ஷ்டவசமான பயணம் முடிவுக்கு வரவிருக்கிறது என்று உலக நாடுகள் ஆறுதல் அடைகின்றன. எனினும் இது இந்த பயங்கரவாத இயக்கத்தின் இறுதி நாட்களை நோக்கிய பயணமா, அல்லது இவர்கள் காலம் பார்த்து மீண்டும் ஒன்று சேர்ந்து கொரில்லா போர் தொடுக்க ஆயத்தமானவர்களா என்ற ஐயமும் நிலவுகிறது. IS பயங்கரவாத இயக்கம் தனது நிலைகளை இழந்திருந்தாலும் இன்னமும் இந்த இயக்கத்தில் சுமார் 30,000 போராளிகள் இருக்கிறார்கள் என்பதோடு சிரியா மற்றும் ஈராக்கைச் சேர்ந்த பல கோடி மக்கள் இன்னமும் இந்த இயக்கத்தில் இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. மொத்தத்தில் தற்போதைக்கு அமைதிக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பது உலக நாடுகளுக்கு நற்செய்தியாக உள்ளது. இதற்கிடையே சிரியாவில் IS தீவிரவாத இயக்கத்தினருக்கும் அரசு படையினருக்கும் இடையே நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சிக்கி தவிப்பதாக ஐநா செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சிரியாவில் IS தீவிரவாதிகள் வசமுள்ள பகுதியை மீட்கும் நடவடிக்கையில்
அரசு படைகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. ஐரோப்பிய நாடுகளிலிருந்து IS இயக்கத்தில் சேருவதற்காக சிரியாவிற்கு சென்று தற்போது அங்கிருந்து சொந்த நாட்டிற்கு திரும்பி வர விரும்புபவர்களின் பிரச்சனையும் எழுந்துள்ளது. உதாரணமாக, அமெரிக்காவிலிருந்து இவ்வியக்கத்தில் சேருவதற்காக சிரியாவிற்கு சென்ற 24 வயது ஹோடா மொதானாவை மீண்டும் அமெரிக்காவிற்குள் அனுமதிக்கக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள மைக் பாம்பியோ, ஹோடா மொதானா அமெரிக்க குடிமகன் இல்லை என்றும் அவர் முறையான கடவுச்சீட்டு உள்ளிட்ட ஆவணங்கள் வைத்திருக்கவில்லை என்றும் தெரிவித்தார். அதேபோன்று பிரிட்டனிலிருந்து சிரியாவுக்கு சென்ற ஷமீமா பேகம் சொந்த நாட்டிற்கு திரும்ப விருப்பம் தெரிவித்த போதிலும் அந்நாடு அவரை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுகிறது. இதனிடையே சிரியாவில் பிடிபட்ட 800க்கும் மேற்பட்ட IS தீவிரவாதிகளை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியும் ஐரோப்பிய நாடுகளிடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிற நாடுகளிலிருந்து சிரியா சென்று போரிட்டு அமெரிக்க கூட்டுப்படையினரிடம் பிடிபட்ட IS தீவிரவாதிகளை சம்பந்தப்பட்ட நாடுகள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ட்விட்டர் செய்தியில் ட்ரம்ப் செய்தி வெளியிட்டார். IS தீவிரவாதிகள் ஐரோப்பிய சமூகத்திற்குள் ஊடுருவதை தாம் விரும்பவில்லை என்றாலும் அவர்களை ஐரோப்பிய நாடுகள் தங்களது நாடுகளில் உள்ள சிறைகளில் அடைத்து அவர்கள் புரிந்த குற்றங்கள் குறித்து விசாரணை நடத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றார். மொத்தத்தில் மனித இனத்திற்கே ஒரு சாபக்கேடாக அமைந்துள்ள பயங்கரவாதம் உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மொத்தமாக வேறறுக்கப்பட வேண்டும் என்பதே அனைத்து நாடுகளின் கொள்கையும் விருப்பமும் ஆகும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் உடனான 2வது உச்சி மாநாடு வியட்நாம் தலைநகர் ஹெனாயில் இம்மாதம் 27, 28 தேதிகளில் நடைபெறும். கொரிய தீபகற்பத்தை அணு ஆயுதங்களற்ற பகுதியாக உருவாக்குவது, அமெரிக்காவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையேயான உறவுகளை சீர் செய்வது, கொரிய தீபகற்பத்தில் அமைதி காண்பது ஆகியவையே இந்த உச்சி மாநாட்டின் நோக்கங்களாகும். இதற்கு முன்னதாக இரு தலைவர்களுக்கு இடையேயான முதல் உச்சி மாநாடு சிங்கப்பூரில் சென்ற வருடம் ஜூன் மாதம் 12 தேதியன்று நடைபெற்றது. கொரிய தீபகற்பத்தை அணு ஆயுதங்களற்ற பகுதியாக உருவாக்குவது குறித்து இந்த உச்சி மாநாட்டின் போது வலியுறுத்தப்பட்டிருந்த போதிலும், அதற்கென இரு தலைவர்களுக்கும் இடையே ஒரு கருத்து நிலவியது என்று கூறப்பட்ட போதிலும், முதல் உச்சி மாநாட்டிற்கு பிறகு இந்த இலக்கை நோக்கிய நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை. இதன் காரணமாக முன்னதாக வடகொரியாவின் ஏவுகணை அணு ஆயுத சோதனைக்கு எதிராக அந்நாட்டின் மீது அமெரிக்கா விதித்திருந்த பொருளாதார தடைகள் இதுவரை விலக்கிக் கொள்ளப்படவில்லை. எனினும் தனக்கும் வடகொரிய தலைவருக்கும் இடையே இணக்கமான உறவு ஏற்பட்டுள்ளதாகவும், ஏவுகணை அணு ஆயுத திட்டங்களை வடகொரியா படிப்படியாக குறைத்து கொண்டால் பொருளாதார தடைகளை விலக்கிக் கொள்வது குறித்து அமெரிக்கா பரிசீலிக்கக்கூடும் என்று ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இச்சூழலில் இந்த இரு தலைவர்களும் மீண்டும் வியட்நாமில் சந்திப்பது தலைப்புச் செய்தியாகலாம். ஆனால் கொரிய தீபகற்பத்தை அணு ஆயுதங்களற்ற பகுதியாக உருவாக்குவதில் முன்னேற்றம் ஏற்படுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இதற்கிடையே வியட்நாம் சந்திப்பிற்கு பிறகு மீண்டும் வடகொரிய தலைவரை சந்திப்பது குறித்து தாம் பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் பேசிய அவர், வியட்நாம் சந்திப்பு இறுதியான சந்திப்பு என்று தாம் கருதவில்லை என்றார். வியட்நாம் உச்சி மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை பொறுத்தவரை வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் இம்மாதம் 25 தேதியன்று ஹெனாய் செல்லவிருக்கிறார். உச்சி மாநாட்டிற்கு முன்பாக இவர் வியட்நாம் அதிகாரிகளை சந்தித்து பேசுவார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வியட்நாமிற்கு செல்லவிருக்கும் கால அட்டவணை குறித்து இதுவரை தகவலேதும் வெளியிடப்படவில்லை. சென்ற வருடம் சிங்கப்பூர் உச்சி மாநாடு, இவ்வருடம் ஹெனாய் உச்சி மாநாடு ஆகியவற்றை தொடர்ந்து இனி அதிபர் ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்திருக்கும் அடுத்த உச்சி மாநாடு என்றோ எப்போதோ என்று உலகம் எதிர்பார்த்திருக்கிறது. எத்தனை உச்சி மாநாடுகள் நடந்தாலும் கொரிய தீபகற்பம் அணு ஆயுதங்களற்ற பகுதியாக உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அப்படி இருந்தால் அது எப்போது, எப்படி சாத்தியம் என்பதுதான் கேள்வி. வெனிசுலாவில் சென்ற மாதம் அதிபர் நிக்கலஸ் மடூரா 2வது முறையாக பதவியேற்றதை அடுத்து அந்நாட்டில் போராட்டங்கள் நடைபெற்றன. இச்சூழலில் எதிர்க்கட்சித் தலைவர் கெய்டோ தன்னை தற்காலிக அதிபராக பிரகடனப்படுத்திக் கொண்டார். அமெரிக்கா, பிரிட்டன், கனடா மற்றும் சில தென் அமெரிக்க நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் கெய்டோவிற்கு ஆதரவு தெரிவித்தன.
ரஷ்யா, சீனா, துருக்கி ஆகிய நாடுகள் அதிபர் நிக்கலஸ் மடூரோவிற்கு ஆதரவு தெரிவித்தன. இதை அடுத்து வெனிசுலாவில் மனிதாபிமான பிரச்சினை தலை தூக்கியிருப்பதாக கூறி அமெரிக்கா இந்நாட்டிற்கு கொலம்பிய எல்லை வழியாக மனிதாபிமான பொருட்களை வழங்க தொடங்கியது. எனினும் அதிபர் நிக்கலஸ் மடூரோ மனிதாபிமான உதவிக்காக நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்த வாகனங்களை வெனிசுலாவிற்குள் அனுமதிக்கவில்லை. அதிபரின் இந்த அணுகுமுறையை எதிர்த்து கைடோ போராட்டங்களை நடத்தினார். இதையடுத்து கொலம்பியா மற்றும் பிரேசில் உடனான எல்லைகளை மூட இருப்பதாக அதிபர் நிக்கலஸ் மடூரோ அறிவித்தார். இதற்கிடையே இப்பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அதிபர் நிக்கலஸ் மடூரோவை ஆதரிக்கும் இராணுவம் தனது எதிர்காலத்தை பணயம் வைப்பதாக கூறினார். மடூரோவிற்கு தொடர்ந்து ஆதரவளித்தால் அவர்கள் அனைத்தையும் இழக்க நேரிடும் என்றார் அவர். வெனிசுலாவில் அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காண அமெரிக்க இராணுவ தலையீடு குறித்து பரிசீலித்து வருவது குறித்தும் அதிபர் ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்தார். இந்நிலையில் தலைநகர் கிராக்கஸில் பேசிய வெனிசுலாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெனிசுலாவின் இராணுவத்தை நோக்கிய அமெரிக்காவின் அணுகுமுறை செல்லாது என்றார். தேசத்தின் நலனே இராணுவத்திற்கு முக்கியம் என்றார் அவர். மனிதாபிமான உதவி வெனிசுலாவுடனான பிரேசில் மற்றும் கொலம்பியா எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. பெரும் எண்ணிக்கையிலான வாகனங்கள் இங்கு குவிந்து வருவதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருவதோடு மக்களும் அழுத்தத்தை சந்திக்க வேண்டியுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள வெனிசுலா அதிபர் நிக்கலஸ் மடூரோ, மனிதாபிமானம் என்ற பெயரில் அமெரிக்கா வெனிசுலாவின் அரசியலில் தலையிட்டு நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அகற்றவும் திட்டமிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் 40 உயிர்களை பலிகொண்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு சீனா உட்பட ஐநா பாதுகாப்பு சபையின் உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஜெய்ஷே முகமது பயங்கரவாத இயக்கம் பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த தாக்குதல் கொடூரமான, கோழைத்தனமான தாக்குதல் என்று கூறி ஐநா பாதுகாப்பு சபை வலுவான வார்த்தைகளை பயன்படுத்தி தனது உறுதியான கருத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளது. இந்த அறிக்கையை முன்வைத்த பிரான்ஸ், விரைவில் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத இயக்கத்திற்கு தலைமை வகிக்கும் மசூத் அசர் மீதான தடைக்கான தீர்மானத்தையும் கொண்டுவரவிருக்கிறது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களும் சர்வதேச அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருப்பதாக பாதுகாப்பு சபை உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். இதற்கிடையே இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையேயான நிலை அபாயகரமாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத இயக்கம் நடத்திய புல்வாமா தாக்குதலுக்கு வலிமையான பதிலடி தருவது குறித்து இந்தியா பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான மோசமான சூழல் முடிவுக்கு வர வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புவதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்க நிர்வாகம் இரு நாடுகளிடமும் இது குறித்து பேசி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே மும்பை பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு முக்கிய காரணமான பயங்கரவாதி அஃபீஸ் சயீதின் ஜமாத் உத் தாவா அமைப்பு மற்றும் அவர் நடத்தி வரும் பஹலா ஏ இன்சானியா தொண்டு நிறுவனத்திற்கு பாகிஸ்தான் அரசு தடை விதித்துள்ளது. புல்வாமா தாக்குதல் சம்பவத்தை அடுத்து சர்வதேச அளவில் ஏற்பட்ட நெருக்கடியின் காரணமாக இந்த நடவடிக்கையை பாகிஸ்தான் எடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தலைமையில் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு குழுவின் கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது. இந்த அமைப்புகளின் இதர செயல்பாடுகளை முடக்கும் நடவடிக்கைகளையும் அடுத்த கட்டமாக பாகிஸ்தான் மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் அரசு புல்வாமா தாக்குதலுக்கான ஆதாரங்களை இந்தியா தர வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருகிறது. இதற்கிடையே தாலிபான் தீவிரவாத இயக்கத்தை பாகிஸ்தான் ஊக்குவிப்பதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஆப்கானிஸ்தான் புகார் கூறியுள்ளது. இது தொடர்பாக ஐநா சபைக்கான ஆப்கானிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி நசீஃபுல்லா சலா ரசி பாதுகாப்பு கவுன்சிலுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மைக்கு எதிராக செயல்படும் வகையில் தாலிபான் தீவிரவாதிகளை பாகிஸ்தான் ஊக்குவித்து வருவதாக கூறியுள்ளார். தீவிரவாதிகளை கட்டுப்படுத்துவதில் ஆப்கான் அரசுடன் பாகிஸ்தான் ஒத்துழைப்பு தர மறுத்து வருவதாகவும் இது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும்
பாகிஸ்தானின் இத்தகைய செயல் ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நடவடிக்கைக்கு எதிரானது மட்டுமல்ல, 1998ஆம் ஆண்டு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இயற்றப்பட்ட தீர்மானத்திற்கும் எதிரானது என்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்துள்ள அவசர நிலை பிரகடனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 16 மாகாணங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளன. மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவிற்கு உரிய ஆவணங்களின்றி ஊடுருபவர்களை தடுக்கும் வகையில் அமெரிக்கா மெக்சிகோ இடையே நீண்ட சுவர் எழுப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்தார். நாட்டின் உள்கட்டமைப்பு, பொருளாதார மேம்பாடு, இராணுவ ஆயுத கொள்முதல் உள்ளிட்ட பணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை சுவர் எழுப்பும் பணிக்கு ட்ரம்ப் மாற்றியதற்கு அங்குள்ள 16 மாகாணங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தன்னை முன்னிறுத்திக் கொண்டுள்ளார். 2016ஆம் ஆண்டு இதே நிலைப்பாட்டை எதிர்த்த பர்னி சாண்டர்ஸ் ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு இவர் தேர்ந்தெடுக்கப்படுவாரே ஆனால் 77 வயதான சாண்டர்ஸ் அக்கட்சியின் மிக மூத்த வேட்பாளராக இருப்பார். ஈரான் மீதான அமெரிக்கா வைத்திருக்கும் பொருளாதார தடைகள் பயங்கரவாத செயலுக்கு இணையானவை என்று ஈரான் அதிபர் ஹசன் ரொஹானி தெரிவித்துள்ளார். டெஹ்ரானில் பேசிய அவர், முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையேயான உறவுகள் பின்னடைவு பெற்றுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்தோடு வர்த்தக ஒப்பந்தம் ஏதும் ஏற்படவில்லை எனில் அமெரிக்காவில் ஐரோப்பிய கார்கள் மீது கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் அல்லது கூடுதல் வரிகள் விதிக்கப்படுவது தவிர வேறு வழியில்லை என்றார். தாலிபான் அமைப்புடனான பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கவிருப்பதாக ஆப்கன் அரசு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக அந்நாட்டு அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாலிபான் தீவிரவாத அமைப்புடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த பலமுறை அந்நாட்டு அரசு முயன்றும் தாலிபான் தீவிரவாதிகள் மறுத்து வந்தனர். பிரான்சில் யூதர்களுக்கு எதிரான சம்பவங்கள் அதிகரித்து வருவது குறித்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் கவலை தெரிவித்துள்ளார். யூத சமுதாய தலைவர்கள் இடையே பேசிய அதிபர், இதுபோன்ற வெறுக்கத்தக்க செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இணையதளத்தில் பரவலாக காணப்படும் யூதர்களுக்கு எதிரான கருத்துக்களை கட்டுப்படுத்துவதற்கு புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் என்றார். அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையேயான இடைநிலை வரம்பு ஏவுகணை ஒப்பந்தத்தை இரு நாடுகளும் ரத்து செய்துள்ளதை அடுத்து மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக புதிய ஏவுகணைகளை பயன்படுத்தும் வாய்ப்புகள் குறித்து ரஷ்ய அதிபர் சூசகமாக தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அவர், அந்நாடுகளின் அணுகுமுறையில் மாற்றங்கள் காணப்படவில்லை எனில் அதற்காக ரஷ்யா காத்திருக்காது என்றார். இஸ்ரேல் போரை விரும்புவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுக்க விரும்புவதாக முனிச்சில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஜாவத் ஜாரித் இதனை தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே சிரியா அரசின் அழைப்பின் பேரில் ஈரான் படைகள் அந்நாட்டிற்கு சென்றதாகவும் வேறு எந்த காரணத்திற்காகவும் அல்ல என்றும் அவர் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு ஒப்பந்தத்தோடு விலகுவது குறித்து தாம் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தவிருப்பதாக பிரிட்டிஷ் பிரதமர் தெரேசா மே கூறியுள்ளார். ஒன்றியத்தை விட்டு விலகுவதற்கான மார்ச் 29 கெடு நெருங்கி வருவதால் பிரிட்டிஷ் அரசியலில் தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது. இப்பிரச்சனையில் இதுவரை தெளிவான நிலை ஏற்படாததால் பிரிட்டிஷ் மக்கள் மட்டுமல்ல, ஐரோப்பிய மக்களும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். சூடானில் அந்நாட்டு அதிபர் உமர் அல் பஷீர் அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளார். சூடான் அரசு மற்றும் அனைத்து மாகாண ஆளுநர்களையும் பதவி நீக்கம் செய்து அவர் நடவடிக்கை எடுத்துள்ளார். ஆளுநர்களுக்கு பதிலாக பாதுகாப்பு படையின் உறுப்பினர்களை நியமித்திருப்பதாக அந்நாட்டு தொலைக்காட்சியில் அவர் ஆற்றிய உரையில் தெரிவித்துள்ளார். முன்னதாக சூடான் தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை வெளியிட்ட தகவலில் உமர் அல் பஷீர் பதவி விலகப் போவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் அடுத்த ஓராண்டிற்கு அவசர நிலையை பிறப்பித்து அவர் உத்தரவிட்டார். கடந்த சில வாரங்களாக அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஏராளமானோர் ஈடுபட்டு வந்த நிலையில் சூடான் அதிபர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார்.
திபெத் பகுதிக்குள் வெளிநாட்டு பயணிகள் செல்வதற்கு ஏப்ரல் 1ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சீனா அரசு அறிவித்துள்ளது. சீனாவின் ஆளுகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திபெத்தில் 1959ஆம் ஆண்டில் கிளர்ச்சி ஏற்பட்டது. இதன் 60ஆம் ஆண்டு நினைவு தினம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி வரை அமலில் உள்ள இந்த தடை இந்த மாத தொடக்கத்தில் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாட்டினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்தாலும் 60ஆம் ஆண்டில் தடை விதிக்கப்படுவது முக்கியத்துவம் பெறுகிறது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் பேராயர்கள் மற்றும் குருமார்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு வாட்டிகனில் உலகெங்கிலும் உள்ள பேராயர்களின் கூட்டத்திற்கு போப் பெருந்தகை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த கூட்டத்தில் பேசிய போப் பெருந்தகை பிரான்சிஸ் பாதிக்கப்பட்ட சிறார்களின் பிரச்சினைக்கு செவிசாய்க்க வேண்டும் என்றும் இவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றார். தேவாலயங்களை பீடித்துள்ள இந்த தீமை மாற்றப்பட்டு புனிதத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்றார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உலகெங்கிலும் உள்ள நகரங்களில் பெண் மேயர்களின் கூட்டம் நடைபெற்றது. பருவநிலை மாற்றம் பற்றியும் நகர நிர்வாகங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நைஜீரியாவில் துப்பாக்கி ஏந்திய நபர்கள் கண்மூடித்தனமாக நடத்திய தாக்குதலில் 130 பேர் உயிரிழந்தனர். ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் அதிபர் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக கதுனா மாகாணத்தில் துப்பாக்கி ஏந்திய நபர்கள் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து தேர்தலை ஒரு வார காலத்துக்கு தேர்தல் ஆணையம் ஒத்திவைத்தது. தாக்குதலுக்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் சீனாவின் முன்னாள் இராணுவ தலைமை தளபதி ஃபெங்கிற்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இத்தீர்ப்பை வழங்கிய இராணுவ நீதிமன்றம் அவரது சொத்துக்களையும் பறிமுதல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்தது. வடக்கு ஐரோப்பாவில் உள்ள இந்த சிறிய நாடு பல சிறப்புகளை கொண்டு விளங்குகிறது. பால்டிக் கடற்பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்டது இந்த நாடு. 1991ஆம் ஆண்டு அன்றைய சோவியத் ரஷ்யாவிடமிருந்து சுதந்திரம் பெற்ற எஸ்தோனியாவில் 30 லட்சம் மக்கள் வாழ்கின்றனர். இந்நாடு 2004ஆம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தன்னை இணைத்துக் கொண்டது. தலீன் நகரை தலைநகரமாக கொண்ட எஸ்தோனியா உலகிலேயே பெருமளவில் டிஜிட்டல் மயமான நாடு என்ற சிறப்பை பெற்றுள்ளது. வணிகம் செய்வது, வரி கட்டுவது, கல்வி பயில்வது, வாகனங்களை நிறுத்துவதற்கான இடத்தையும் நேரத்தையும் முன்பதிவு செய்வது என்று வாழ்க்கை முறையின் அனைத்து கூறுகளும் இந்நாட்டில் இணையதள வசதியை கொண்டே செய்யப்படுகின்றன. அனைத்திற்கும் மேலாக 2005ஆம் ஆண்டில் இந்நாட்டின் தேர்தலிலும் மக்கள் இணையதளத்தின் மூலமாகவே வாக்களித்தனர். இதனால்தானோ என்னவோ எஸ்தோனியா ஐரோப்பாவின் சிலிகான் பள்ளத்தாக்கு என்று கூறப்படுகிறது. ஒருவரை ஒருவர் தொலைவில் இருந்தபடியே பார்த்து உரையாடிக் கொள்ளும் ஸ்கைப் இணையதள வசதி இந்த நாட்டில்தான் முதல் முறையாக செயல்படுத்தப்பட்டது. எஸ்தோனியாவின் மக்கள் தொகையில் 16% மட்டுமே மதத்தை தங்களது வாழ்க்கையின் முக்கிய கூறாக நினைக்கின்றனர். எனினும் கிறிஸ்துமஸ் மரம் இந்நாட்டில்தான் முதலில் உருவானது. சுமார் 46,000 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த நாட்டில் 52% பகுதி காடுகளை கொண்டுள்ளது என்பது இந்நாட்டின் பசுமை தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. அதிக வருமானமும் உயர்வான வாழ்க்கை தரமும் இந்நாட்டின் சிறப்பியல்புகளாகும். உலகிலேயே கைபேசிகளை அதிகமாக பயன்படுத்தும் நாடுகளின் முன்னிலையில் உள்ளது எஸ்தோனியா. இந்த நாட்டின் சுதந்திர தினம் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதியன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி இந்த தொகுப்பு வழங்கப்படுகிறது. வங்கதேச தலைநகர் டாக்காவில் அடுக்குமாடி குடியிருப்பில் செயல்பட்டு வந்த ரசாயன சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் 70 பேர் உயிரிழந்தனர். டாக்காவின் சவுக் பஜார் பகுதியில் உள்ள
4 மாடி கட்டிடத்தின் தரைதளத்தில் செயல்பட்டு வந்த ரசாயனம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. ரசாயனங்கள் அதிகமுள்ள பகுதி என்பதால் வெகு வேகமாக பரவிய தீ அருகில் உள்ள கட்டடங்களுக்கும் பரவியது. இதைத் தொடர்ந்து அந்த கட்டடங்களில் வைக்கப்பட்டிருந்த எரிவாயு உருளைகள் வெடித்ததை அடுத்து தீ விபத்து பெரிய அளவில் பரவியது. ஜெர்மனியைச் சேர்ந்த பிரபல ஆடை அலங்கார வடிவமைப்பாளர் கார்ல் லாகர்பெல்ட் காலமானார். அவருக்கு வயது 85. ஹாம்பர் கில் 1933ஆம் ஆண்டு பிறந்த இவர் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆடை அலங்காரத்துறையில் உலகளவில் தனது முத்திரையை பதித்தவராவார். சீனாவின் பல பகுதிகளில் தொங்கும் விளக்குகளின் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை ஒட்டி இங்கு ஆளில்லா விமானங்களும் வான்பகுதியில் காண கிடைத்தன. சீனாவின் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் நிறைவை குறிக்கும் வகையில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. இவ்வருடத்திற்கான ஆஸ்கர் விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ரோமா, பிளாக் பேந்தர்ஸ், A Star Is Born, Bohemian Rhapsody, The Favorite, வைஸ் ஆகிய படங்கள் பல்வேறு பிரிவுகளில் சிறந்தவையாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளன. பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் வித்தியாசமான ஆடை அலங்கார அணிவகுப்பு நடைபெற்றது. இங்கு காண கிடைத்த ஆடைகள் சாக்லேட்டை கொண்டு உருவாக்கப்பட்டன. பல கிலோகிராம்கள் எடை கொண்ட சாக்லேட்டுகளால் இந்த ஆடைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உலகம் இந்த வாரம் குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.